Hi students, நம்ம வந்து 11th chapter atomic structure chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ்னால் என்ன, ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கடைசியாக லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் பார்த்தோம். ஸோ 5 லாஸ் இருக்குது கெமிக்கல் காம்பினேஷனில். என்னென்ன லான்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், law of reciprocal proportion, Gay-Lussac's law of gaseous volumes. So இந்த 5 chemical combinations law இருக்கு. So first two law of conservation mass and constant proportion, இந்த ரெண்டு law வந்துட்டு உங்களோட 8th படிச்சிருக்கீங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 laws இன்னைக்கு கிளாஸில் பார்க்குறோம். அண்ட் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எது பார்க்கலான்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், அதாவது தேர்ட் லா. ஏன்னா ஃபஸ்ட் ரெண்டுலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ தேர்ட் லாலேருந்து பார்க்கலாம். திஸ் லா வாஸ் ப்ரொபோஸ்டு பை ஜான் டால்டன் இன் 1804. ஸோ இந்த லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை வந்துட்டு யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, எந்த சயின்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் வந்துட்டு 1804 வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணார். இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இட் ஸ்டேட்ஸ் தட் when two elements A and B combine together to form more than one compound, then different masses of A which separately combine with the fixed mass of B are in a simple ratio. அதாவது 2 elements, அதாவது element A and element B வந்துட்டு ரெண்டு எலமெண்ட்டும் கம்பைன் ஆகி ஒரு தேர்ட் எலமெண்ட், ஒரு நியூ எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மாஸஸ், அதாவது ரெண்டு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு எலமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் மாஸும் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு மாஸாக வந்துட்டு மாறிடும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, when two elements A and B combine together to form more than one compound, then different masses of A which separately combined with the fixed mass of B are in the simple ratio. ஸோ ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து இன்னொரு நியூ எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மாஸ், எலமெண்ட் ஏழு இருக்கக்கூடிய மாஸ் வந்துட்டு எலமெண்ட் பியில் இருக்கக்கூடிய மாஸ் கூட ஃபிக்ஸ் ஆயிரும் ஒரு சிம்பிள் ரேஷியோனால அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இங்கே பாருங்கள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த லாக்கு. டு இல்லஸ்ட்ரேட் த லா, let us consider the following example. Carbon combines with oxygen to form two different oxides, carbon monoxide and carbon dioxide. ஸோ கார்பனை வந்துட்டு எலமெண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க, ஆக்சிஜனை எலமெண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ கார்பன் வந்துட்டு ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்சைட்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. என்ன ஆக்சைடுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மொனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகுது. The ratio of masses of oxygen in carbon monoxide and carbon dioxide for the fixed mass of carbon is 1:2. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரேஷியோ, ஆக்சிஜனோட ரேஷியோ கார்பன் டை ஆக்சைடையும் கார்பன் மோனாக்சைடில் ஆக்சிஜனோட ரேஷியோ, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடில் ஆக்சிஜனோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2. அந்த பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. Let us take one more example. Sulfur combines with oxygen to form sulfur dioxide and sulfur trioxide. ஸோ சல்ஃபர் வந்துட்டு ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணி ரெண்டு எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டயாக்சைடையும் சல்ஃபர் ட்ரையாக்சைடையும் ஃபார்ம் பண்ணுது. The ratio of masses of oxygen in sulfur dioxide and sulfur trioxide for the fixed mass of sulfur is, ஸோ சல்ஃபரோட ஃபிக்ஸ்டு மாஸ் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:3. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைட்லேயும் சல்ஃபர் ட்ரையாக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:3 ரேஷியோவில் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். த லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் was proposed by Jeremias Richer in 1792. ஸோ வந்துட்டு இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் லாவை வந்துட்டு யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1972 ஜெர்மியாஸ் ரிச்சர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த லாவை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணார். ஸோ இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இட் ஸ்டேட்ஸ் தட் if two different elements
combined separately with the same weight of the third element, the ratio of the masses in which they do so are either same or simple multiple of the mass ratio in which they combine among themselves. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸும் செப்பரேட்டாக கம்பைன் ஆகுது. ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வெயிட் சேம் வெயிட்டில் இருக்குது. தேர்ட் எலமெண்ட்டோட சேம் வெயிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட்டுக்கு செப்பரேட்டாக கம்பைன் ஆகும்போது அங்கே மாஸோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் சிம்பிள் மல்டிப்புளாக இருக்கும், இல்லாட்டி சேம் ரேஷியோவாக இருக்கும். அப்படிங்க எது கம்பைன் ஆகுதோ அதோட சிம்பிள் மல்டிப்புளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சேமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு நெக்ஸ்ட் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் proportion. So it states that if two different elements combine separately with same weight of a third element, so ரெண்டு different elements வந்துட்டு கம்பைன் ஆகுது, செப்பரேட்டாக கம்பைன் ஆகுது, அதோட வெயிட் சேம் வெயிட், அதாவது தேர்ட் எலமெண்ட்டோட சேம் வெயிட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ரேஷியோ ஆஃப் மாசஸ் இன் விச் தே டூ, எந்த மாஸோட ரேஷியோவில் அந்த கம்பைன் ஆச்சோ அது எப்படி இருக்குன்னா எதர் சேமாக இருக்கும், இல்லாட்டி சிம்பிள் மல்டிப்புளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கன்சிடர் த த்ரீ எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் ஆஸ் ஷோன் பிலோ. ஸோ த்ரீ எலமெண்ட்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் வாட்டர். ஸோ த்ரீ எலமெண்ட்ஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்க, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் வாட்டர். Here hydrogen and oxygen combine separately with the same weight of carbon to form methane and carbon dioxide. ஸோ இங்கே வந்துட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் செப்பரேட்டாக எது கூட கம்பைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கூட கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா மீத்தேனையும் கார்பன் டை ஆக்சைடையும் ஃபார்ம் பண்ணுது. The ratio of different mass of hydrogen 4 gram and oxygen 32 gram that combines with same mass of carbon is என்ன ரேஷியோவில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4:32. அப்போ ஹைட்ரஜனோட மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4:32ங்கிறது வந்து ஆக்சிஜன். அப்போ என்னவாகும் 1:8 ரேஷியோவில் கிடைக்கும். நவ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் டு ஃபார்ம் வாட்டர். இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி வாட்டர் மாலிக்யூலை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. அப்போ மாஸ் எவ்வளோ இருக்குது, ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டு ஆக்சிஜன் இஸ் 2:16 ஆர் 1:8 எழுதலாம். From 1 and 2 the ratio is same as of the first obtained. Thus law of reciprocal proportion is illustrated. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டுத்தோட ரேஷியோ, அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது வரக்கூடிய கார்பன் கூட ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது வரக்கூடிய ரேஷியோவும் ஒன்று தான். அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகும்போது வரக்கூடிய ரேஷியோவும் ஒன்று தான். ஸோ இது மூலமா லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் வந்துட்டு இல்லஸ்ட்ரேட் ஆகுது. ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்த் லா. ஃபிஃப்த் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா Gay-Lussac law of combining volumes. According to Gay-Lussac law, whenever gases react together, the volume of reacting gases bear a simple ratio and the ratio is extended to the product when the product is also in the gaseous state, provided all the volumes are measured under similar conditions of temperature and pressure. ஸோ இந்த Gay-Lussac law படி ஒரு ரெண்டு கேஸஸ் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ட் ஆகும்போது அந்த ரியாக்டிங் கேஸஸோட வால்யூம் வந்துட்டு ஒரு சிம்பிள் ரேஷியோவாக இருக்கும். அந்த ரேஷியோ வந்துட்டு அந்த ரெண்டு கேஸ் ரியாக்ட் ஆகி வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். எப்போ அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் வந்துட்டு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஷியோ வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ according to Gay-Lussac law, whenever gases react together, the volumes of reacting gases bear a simple ratio and the ratio is extended to the product when the product is also in gaseous state, provided
all the volumes are measured under similar conditions of temperature and pressure. ஸோ ரெண்டு கேஸஸ் ரியாக்ட் ஆகுது. ஸோ கேஸ் ரியாக்ட் ஆகும்போது அந்த ரியாக்டிங் கேஸோட வால்யூம் வந்துட்டு ஒரு சிம்பிள் ரேஷியோவாக இருக்கும். அந்த ரேஷியோ வந்துட்டு அந்த ரியாக்ட் ஆகி சப்ஸ்டன்ஸ் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட் வந்து கிடைக்குதுல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். எப்போ அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டும் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு சர்டன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க. This law may be illustrated by the following example. It has experimentally observed that one volume of hydrogen reacts with one volume of chlorine to form two volume of hydrogen chloride. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒன் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்துட்டு ஒன் வால்யூம் ஆஃப் குளோரைன் கூட ரியாக்ட் பண்ணி டூ வால்யூம்ஸ் 1+1 2 வால்யூம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். The ratio of volume which gases bears is 1:1:2. ஸோ ஒன்னுங்கிறது வந்துட்டு ஹைட்ரஜனோட வால்யூம், டூங்கிறது வந்துட்டு ஒன்னுங்கிறது வந்துட்டு குளோரைனோட வேல்யூம், லாஸ்ட்டாக அது கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் குளோரைடோட வேல்யூ வந்துட்டு 2. அப்போ 1:1:2 which is a simple whole number ratio. இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோ. ஸோ இதான் வந்துட்டு ஃபிஃப்த்து லா, கே-லுசக்காஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். ஸோ நம்ம 3 லாஸ் பார்த்தோம். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் கே-லுசக்காஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? When you specify the location of a building, you usually list which country it is in, which state and city it is in that country. ஸோ யூஸ்வலாக ஒரு பில்டிங்கோட லொக்கேஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்ம என்ன லிஸ்ட் பண்ணுவோம், அது எந்த கண்ட்ரியில் இருக்குது, அந்த கண்ட்ரியில் எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். Just like we have 4 ways of defining the location of building: country, state, city and street address. We have 4 ways of defining the properties of electron, that is 4 quantum numbers. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு பில்டிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு 4 லொக்கேஷனை வச்சு நம்ம 4 வேஸ் மூலிமா 4 லொக்கேஷன் அதாவது வச்சு டிஃபைன் பண்ணுறோம். ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் இருக்குது, அந்த சிட்டியில் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு 4 வேவ்ஸ் இருக்குது. அந்த 4 தான் என்னென்னு சொல்கிறோன்னா குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Thus, the numbers which designate and distinguish various atomic orbitals and electrons present in an atom are called quantum numbers. So, நம்பர்ஸ் டெசிக்னேட் பண்ணுது எந்த ஆர்பிட்டில், எந்த அட்டாமிக் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெசிக்னேட் பண்ணி டிஸ்டிங்விஷ் பண்ணுது. அதைத்தான் என்னென்னு சொல்கிறோன்னா குவாண்டம் நம்பர்ஸ் அதை சொல்கிறோம். ஸோ அதான் சொல்கிறாங்க, த நம்பர்ஸ் விச் டெசிக்னேட் அண்ட் டிஸ்டிங்விஷ் various atomic orbitals and electrons present in an atom are called quantum numbers. So there are 4 types of quantum numbers. So 4 types of quantum numbers இருக்கு. என்னென்ன quantum numbers மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றின டீட்டெயிலாக நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஸோ 4 types of quantum number என்னென்னு பார்த்தீங்கன்னா principal quantum number, azimuthal quantum number, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என். இது எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கன்வே பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் எனர்ஜி லெவல். ஸோ ஒரு எலக்ட்ரானோட மெயின் எனர்ஜி லெவலை கன்வே பண்ணும். நெக்ஸ்ட்டு அசிமியூத்தல் குவாண்டம் நம்பரோட சிம்பிள் வந்துட்டு எல், அதாவது சப்ஷன் இல்லாட்டி ஆர்பிட்டோட ஷேப்பை கன்வே பண்ணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ எம் இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எம் ஆர்பிட்டோட ஓரியன்டேஷனை கன்வே பண்ணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ், ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரானோட ஸ்பின்னை வந்துட்டு நமக்கு கன்வே பண்ணும். ஸோ தேர் ஆர் 4 குவாண்டம் நம்பர்ஸ்: பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இதான் வந்துட்டு குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ்னு கேட்டால் இதை எழுதணும். ஓகே, நம்ம இன்றைக்கி கிளாஸில் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய 3 லாஸ் அண்ட் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லெசனில் வந்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ஐசோடோப்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோபார்ஸ், வேலன்சி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதே மாதிரி
போர்ஸ் ஆட்டம் மாடல், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் இந்த லெசனில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.